வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிச்சன் ஆர்என்எஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ரெசிபி பேர் வந்து குக்கும்பர் ரவை இட்லிங்க. இது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கும்பரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவிக்கிங்க. இந்த மாதிரி மேனுவலாக திருவிக்கிங்க, மிக்சியில் போடாதீங்க. மிக்சியில் போட்டிங்கன்னா அது குக்கும்பர்ன்றதுனால நிறைய தண்ணி வந்துடுங்க. அப்புறம் சாப்பிடும்போதும் அந்த குக்கும்பரோட அந்த பீசஸ் நமக்கு நல்லா கிடைக்குங்க. வாங்க இந்த மாதிரி தண்ணியோடய வச்சுக்கோங்க, பரவாயில்ல. இப்போ மிக்சியில் இதுக்கு உண்டான மசாலாவை ஆட் பண்ணிடலாம். தேங்காய் நான் ஒரு 2 பத்து தேங்காய் எடுத்துருக்கேங்க. தேங்காய் போட்டுட்டு 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம், அப்புறமா சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன். அவ்வளோதாங்க. இது நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது ரவை உப்புமாக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த ரவை நான் 1.5 கிளாஸ் எடுத்துருக்கேங்க. அப்படின்னா 1.5 கப்பு. 1.5 கப் எடுத்துருக்கப்புறமா இந்த துருக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மிக்சிங் எல்லாமே போட்டுவிடுங்க. மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு உடனே இந்த குக்கும்பர் நம்ம துருக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. அந்த தண்ணியோடவே ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு 2 ஸ்பூன் கட்டி தயிர் ஆட் பண்ணுங்கள். நான் ஃப்ரிட்ஜிலேருந்து மட்டுமே எடுத்து வச்சுட்டேன், அதனால் வந்து லூஸ் ஆகிடுச்சு. இப்போ ஆட் பண்ணிவிட்டு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாங்க. இது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு 3லேருந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க இந்த குவான்டிட்டியை. இது ஒரு கர்நாடகா ஸ்பெஷலுங்க. ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ஈஸி. மெயினாக அதை தான் சொல்லணும். ரொம்ப ஈஸி. நம்ம நிறைய மெனக்கெட வேண்டியதில்லை. ஒரு 15 மினிட்ஸில் வந்து இந்த மிக்ஸை ரெடி பண்ணிவிட்டு நம்ம இட்லியை செஞ்சிடலாங்க. வாங்க நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா அந்த மசாலா எல்லாமே வந்து இந்த தண்ணி நம்ம போட மாட்டோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும். ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் ஒன்றும் கிடையாது. நல்லா அந்த மசாலாம் ஒன்றா இதாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விட்டுடுங்க. பார்த்திங்களா எவ்வளோ உதிரியாக இருக்குது. இந்த டைமில் லைட்டாக நம்ம தண்ணி ஆட் பண்ணால் போதுங்க. ஒரு 1/2 கிளாஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதிகமாக நான் ஆட் பண்ணல. ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி, ஏன்னா ரவை இல்லைங்களா, அது தண்ணியை நல்லா இழுக்கும். அதை பாருங்கள், கொஞ்சம் அப்படி கட்டிப்பட்டுருக்கு. ஓகே ரைட். இந்த மாதிரி பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்படி அழுத்தி விட்டுடுங்க. அதுக்குள்ளே நம்ம இட்லி பாத்திரத்தை நான் ஸ்டீமுக்கு வச்சுருக்கேன். ஸ்டீம் ஆகட்டுங்க, அவ்வளோதான் டைமு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் இதை மூடி போட்டு வச்சிடலாம். வாங்க அது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஓகே, எவ்வளோ இதாகிடுச்சு பார்த்தீங்கன்னா, லூஸாக இருக்குது. இதுதாங்க கன்சிஸ்டன்சி. இவ்வளோ இருந்தால் போதும். இதை வந்து நான் 2 விதமாக உங்களுக்கு நான் செஞ்சுருக்கேன். ஆக்சுவலி இது வந்து வாழை இலையில் கூட இந்த மாதிரி கப்பு மாதிரி செஞ்சுட்டு வைக்கலாம். நான் ஆல்ரெடி ரெடியாக இருக்கிற நான் அந்த மந்தார இலை கப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கப்பில் வந்து வச்சுருக்கேன். நல்ல ஃப்ளேவர் இருக்குங்க வாழை இலையெல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிடும்போது. இதுவுமே நல்லா இருந்தது. எனக்கு நான் வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் இது வைக்க முடியாதவங்களுக்கு நான் வந்து இட்லி தட்டிலே எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இதை நான் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஹோல்ஸாக இருக்குன்னு பார்க்காதீங்க, நிறைய தண்ணி வராது இதில். அதனால் வந்து ஸ்டீமுமே நல்லா எடுக்குங்க. இட்லி சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நான் அப்படியே இதில் வச்சுக்கிறேன். அவ்வளோதான். பார்த்தீங்களா எவ்வளோ குயிக்காக வேலை ஆகிடுது. ஓகே, இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஸ்டீமில் வைக்கலாம். எடுத்துகிட்டு போயிட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த கப்பில் வச்சுருக்கிறது எல்லாமே முதல்ல வச்சிடலாம் உள்ளே. வாழை இலையிலலாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எனக்கு டைம் இல்லை செய்கிறதுக்கு, அதனால் வந்து உங்களுக்கு இதிலே செஞ்சு காட்டுறேன். முடியுன்றவங்க நல்லா வாழை இலையை கப்பு மாதிரி செஞ்சுட்டு அது உள்ளே வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, இட்லி பாட்டில் அது மேலே வச்சிடலாம். மூடிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருந்தாவே போதுங்க. ஓகே, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சீக்கிரமாக வெந்துடுங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஃப்ளேவரபுளாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தெரியும். அதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் எனக்கு. இப்போ அடியில் வெந்திருக்கிற அந்த கப்பில் இருக்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். கார சட்னி அந்த மாதிரியெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நானும் இதுக்கு வந்து கார சட்னி தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி, இது கூட வைக்கிறதுக்கு வச்சு சாப்பிட. நீங்கள் வீட்டில் பசங்களே நல்லா சாப்பிடுவாங்க இது. ஏன்னா காரம்லாம் எதுவுமே இருக்காது இதில். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. நல்லா அந்த குக்கும்பர்லாம் போட்டிருக்கும் இல்லையா, குக்கும்பர், கொத்தமல்லி, சீரகம் எல்லாமே வந்து நல்லா ஃப்ளேவரபுளாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட்ஸும் தான் எனக்கு அடுத்தடுத்த புதுமான டிஷ்ஷஸை ட்ரை பண்ண ஒரு பூஸ்டராக இருக்கும். கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க, ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சமைங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.